கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்றும், அதனால் நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கடந்த காலத்தில் இழந்து போனதையெல்லாம் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடன் பிரச்சனையினால், போதிய வருமானம் இல்லாததால், சரியான வேலை கிடைக்காததால் கஷ்டப்பட்ட உங்கள் கடந்த காலத்தை மாற்றி சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்குள் போயிருக்கக்கூடும். அவர்களுக்கும் முன்னர் அவர்கள் எப்படி கர்த்தரை ஆராதித்து ஆவியில் அனலாய் இருந்தார்களோ அந்த சூழ்நிலையை திரும்பவும் கர்த்தர் தருவார். உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் கடந்து வரும் கடினமான சூழ்நிலையை அறிவிங்க. கடந்த காலத்தில் நாங்கள் இழந்து போனவைகளை திரும்ப எங்களுக்கு தாங்க. அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக கூட இருக்கலாம். எங்களை அதிசயமாய் நடத்தி வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் சம்பூரண ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.